ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சேதராமன், கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. யாருக்கு அப்படின்னா, டிஎன்இஏ 2025 இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் சார். எனக்கெல்லாம் பெஸ்ட் காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பெஸ்ட் காலேஜ் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 440க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இதில் எல்லாமே அட்டானமஸ் கல்லூரிகளா அப்படின்னா, நிறைய பேர் அட்டானமஸ் கல்லூரிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. 2 காரணம் அதுக்கு. ஒன்று, அட்டானமஸ் கல்லூரிகள்னால் சிலபஸை இன்றைக்கி தகுந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக சொல்லி கொடுப்பாங்க, ஈஸியாக நம்ம வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மை. இப்போ அட்டானமஸ் கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 காரணங்க. ஒன்று, அட்டானமஸ் கல்லூரினா சிலபஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கரண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம், ஸோ புது புது விஷயங்களை நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே சமயத்தில் அட்டானமஸ் கல்லூரியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றதுக்கான இன்னொரு ரீசன் இருக்குது. அங்கே போனால் மச்சி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எப்படியும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்கடா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருவாங்க, அதனால் அட்டானமஸ் போயிடலாம், 9.5 சிஜிபி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அட்டானமஸ்க்கு போகிறாங்க. ஸோ இது 2 விதம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், பட் எல்லாருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி தான் டிகிரி தர்றாங்க. இந்த நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வரும்போது இங்கேயுமே 2 பாயிண்ட். இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்குது, சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப காலமாக ஒரே சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் சொந்த உழைப்பு. ஏன்னா யார் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னு தெரியாது, யார் திருத்துறாங்கன்னு தெரியாது. அதனால் தான் படிச்சிருந்தா மட்டும்தான், இல்லை காலேஜ் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா மட்டும்தான், விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸால் நல்ல மார்க் எடுத்து வர முடியும். அந்த விதத்தில் இந்த மாதிரி நான் அட்டானமஸாக இருந்த காலேஜ் திடீர்னு அட்டானமஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, 8-9 வருஷம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். திடீர்னு 23%, 30% அப்படின்னு வாங்கிக்கிட்டு இருந்த நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தது, அட்டானமஸ் ஆன அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா 88%, 92% ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அது எப்படா 30% வாங்கிட்டு இருந்த ஒரு காலேஜில் திடீர்னு 80-85 வருது அப்படின்னா, அட்டானமஸ் வாங்கிட்டோம், கொஸ்டின் பேப்பர் நம்மளே செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அந்த குவாலிட்டியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைலூட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த விதத்தில் இன்னைக்கு எல்லாருக்குமே அட்டானமஸ் கல்லூரி கிடைச்சிருமா சார்னா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டானமஸ் காலேஜ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வேறு 2 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும். அப்படி இருக்கும்போது நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் சூப்பராக இருக்கக்கூடிய கல்லூரிகள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. தமிழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்தக்கூடிய நான் அட்டானமஸ் காலேஜுடைய பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் சார் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே அது புரியுங்க. இருந்தாலும் இதில் பல கல்லூரிகளில் நம்ம நேருக்கு நேராக போய் பார்த்துருக்குறோம், அங்கே இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கிற ரிசல்ட் அப்படியும் இது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்த்தது. 2த்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி இந்த பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு நான் அட்டானமஸ் கேட்டகரியில் எது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே லிஸ்ட்டில் சில கல்லூரிகள் இந்த வருஷம் அட்டானமஸும் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டபுள் சாய்ஸ், அதாவது நீங்கள் அட்டானமஸ் நினைச்ச மாதிரியும் போயிட முடியும், அதுலேயே நல்ல காலேஜாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. முதல்ல நம்ம வீடியோ பார்க்கணும் இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்கிங் பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன்ஸ், இது நம்ம தமிழ்நாடு வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு காலேஜோட தரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே அந்த ஷீட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸும் இருக்குங்க, பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதில் நம்பர் 1 பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்டியோட செகண்ட் காலேஜ். இந்த காலேஜ் இந்த வருஷத்துலேருந்து அட்டானமஸும் ஆயாச்சு. இந்த காலேஜ் தான் இருக்கிறதுலே டாப் நம்பர் 1 அப்படிங்கிற அதில் ரிசல்ட் பேசிஸில் நம்பர் 1. தொடர்ந்து காலேஜ் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் அவங்க டாப்பில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. மொத்தம் 1917 பேர் படிக்கிறாங்க. பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1813. இது ஒரிஜினல். ஏன்னா இங்கே எதுவும் நம்ம அட்டானமஸ்னால் என்ன வேணாலும் பண்ணலாம், இங்கே அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 94.57%. அப்போ டோட்டலாக ஒரு 5.5% தான் ரிசல்ட்டில் குறைஞ்சிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாகவும் எவ்வளோ பேர் அப்பியர் பண்ணாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கிறதுல டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்ந்து எல்லா செமஸ்டர்லையும் வச்சு பார்க்கும்போது இந்த கல்லூரியுடைய டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது அட்டானமஸ் ஆகுது, இதை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, இது நல்லாவே இருக்குங்க. ஓகே, அடுத்தது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிக்ரின்னு சொல்லக்கூடிய காரைக்குடி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. 157 பேர் இங்கே படிக்கிறாங்க. அதாவது இது ஆல் 4 இயர்ஸ், 4 ஆண்டு உள்ள ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது 157 ஸ்டூடெண்ட்டு, 140 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க.
89% வந்து இங்கே பாஸ் பர்சன்டேஜாக இருக்குது. இவங்க நம்பர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது 1805 1602 பேர் இங்கே பாஸ் ஆகிருக்காங்க. இதுவுமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜுங்க. காலேஜ் ஆரம்பித்த காலத்துலேருந்து என்னை வரைக்குமே அந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது படிக்கிறதுக்கும் சரி டிசிப்ளினுக்கும் சரி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கல்லூரி. ஸோ அந்த சவுத் ஜோனில் இருக்கிறவங்க கன்னியாகுமரி மாவட்டங்களில் எனக்கு படிக்கணும் சார் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த அருணாச்சலா காலேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் ஒரு செகண்ட் காலேஜும் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா இதை நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து இதை நடத்துறாங்க, அதாவது ஒரு அகடமிஷியன்ஸ் இதை நடத்துறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 1602 இதுவுமே நல்ல கல்லூரி, தாராளமாக எடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளுவர் மாவட்டம், அதாவது சென்னையில் 4 ஜோன், திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி சென்னை அப்படின்னு பிரிக்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது 2175 பேர் 1888 பேர் பண்ணுறாங்க. 86% எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஸோ இந்த காலேஜ் 1313 1118 பேர் எடுத்து 85%. ஸோ 5th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டானிஷ் அகமத் காலேஜும் சரி, காலேஜ் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷமாகவே அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக்ஸை வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணி எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. சமீபத்தில் இந்த காலேஜ் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ரேட்டும் சரி, எல்லா பாயிண்ட்லையுமே டானிஷ் அகமட் அப்படிங்கிற அந்த கேம்பஸ் ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் போய் இங்கே படிக்கிறதுக்கு ஒரு ரீசனபிளான, ஒரு டிசிப்ளினான, ஒரு ஃபீஸிபிளான ஃபீஸில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட். தாராளமாக இந்த இன்ஸ்டியூட்லாம் உங்களுடைய சாய்ஸஸில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய க்ரோத்துங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து 17 வருஷமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் விட்னஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் போனாலும் கண்டிப்பாக விட்னஸ் பண்ண முடியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அன்னையிலேருந்தே இவங்க வந்து இந்த பாஸ் பர்சன்டேஜ்லாம் சூப்பராக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டியூட் 84.4. உண்மையிலே கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் சார், எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து நான் அட்டாமஸ் கேட்டகரியில் ரொம்ப சூப்பரான கேம்பஸ், டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ். 917 பேர் உள்ள எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 765 பேர் 83.4% எடுத்திருக்காங்க. தொடர்ந்து எல்லா செமஸ்டர்லையுமே அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் 2405 பேர் வந்து இங்கே உள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணது. 1990 பேர் 82% எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்களும் 8வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு, நந்தா காலேஜோட செகண்ட் கேம்பஸ் இது. 1183 பேர் 967 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 81% வந்து உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் காலேஜில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது நம்ம லிஸ்ட்லையும் கொடுத்துருப்போம். அதில் ஜிசிடிங்கிறது உங்களுக்கு அட்டானமஸில் வந்துடும், உங்களுக்கு சேலம்ங்கிறது அட்டானமஸில் வந்துடும். நான் அட்டானமஸ் கேட்டகரியில் நம்ம ஏற்கனவே சொன்ன திருநெல்வேலியும் இப்போ சொல்கிற இந்த ஈரோடு காலேஜ், அதாவது ஐஆர்டிடிங்கிற பழைய காலேஜ், இதுவுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க. செல்ஃப் ஸ்டடிங்க. இங்கெல்லாம் போய் பையன் படிக்கிறான்னா உண்மையிலேயே அவனா தேறி நல்ல ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இன்ஜினியரிங் ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இங்கே நல்லாவே கிடைக்கும். ஸோ 81% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஒரிஜினல் ரிசல்ட் இல்லை, எந்த குக்கப்பும் கிடையாது. பையன் கஷ்டப்பட்டிருக்கான், வாதியார் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை செல்ஃபாக லேர்ன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்திருக்குதுங்க. கவர்மெண்ட் இருந்தால் செல்ஃப் லேர்னிங் அதிகமாக இருக்கும், ப்ரைவேட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கேர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. 1191 பேரில் 945 பேர் எழுதியிருக்காங்க. 79% வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடியது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டெக்ஸ்டைல் பேஸ்டு 170 பேர் மொத்தம் 134 78%. ஸோ இதுவுமே ஒரு நல்ல இன்ஸ்டியூட். டெக்ஸ்டைல் பேஸ்ட் நீங்கள் போகணும், ஹேண்ட்லூம் பேஸ்ட் போகணும், அதுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கும். அடுத்து நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனியில் இருக்கக்கூடிய, தேனி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியாவில் உண்மையிலே நாடார் சரஸ்வதிங்கிறது நல்ல பர்ஃபார்மன்ஸ். 917 711 பேர் பாஸ் பண்ணி 77% வாங்கி ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் இதுங்க. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர் மாவட்டத்தில் 735 பேர் 561 பேர் வந்து பாஸ் பண்ணி 76%. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், இதுவுமே 14வது இடத்துல இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது 1082 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனதில் 824 பேர் எடுத்து 76.16% நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், இதுவுமே 15வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதுமாதிரி கிங்ஸ்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளூர் சைடில் இருக்கிற அங்கே இருக்கும் நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார், நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1188 பேரில் 901 பேர் போச்சு 75%. கிங்ஸ்டன் காலேஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸுமே விருதுநகர் மாவட்டத்தில் பிஎஸ்எஸ்ஆருங்கிறது ரொம்ப நாளாவே இருக்குது. ஸோ இந்த காலேஜுமே ஒரு நல்ல காலேஜுங்க.
519 பேர்ல 399 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 75.53 அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கு. இந்த சொல்லிட்டு இருக்க லிஸ்ட்ல இந்த வருஷம் சில கல்லூரிகள் வந்து அட்டானமஸாகவும் மாறிட்டாங்க. அது எதெல்லாம் அட்டானமஸ் அப்படிங்கிறத அந்த புக்லெட் நீங்க வெரிஃபை பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோலையும் அதை நம்ம அப்லோட் பண்றோம். எதெல்லாம் அட்டானமஸ்ங்கிறத தனியாக இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து தாகூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டில் இருக்கக்கூடியது 1116ல் 832 பேர் இருக்காங்க. இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 18வது இடத்துல இருக்கிறதுங்க. அது மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது. விழுப்புரம் மாவட்டங்கள் அதை சுற்றி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ 2862 பேர் மொத்தம் இது அப்பியர் ஆனதில் 2110 பேர் பாஸ் பண்ணி 73.72% எடுத்து 19வது இடத்துல. திருச்சி சைடில் பார்த்தீங்கன்னா ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 1973 ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகி 1452 பேர் எடுத்து 75% அவங்க வந்து பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21வது இடத்துல. அடுத்து ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22வது இடத்துல. அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 23வது இடத்துல. நல்லா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா 24வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கான்ஸ்டியூஷன் காலேஜில் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் போய் உள்ளே போயிடுறீங்க. பட் பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட்டோட கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா 24th பொசிஷனில் தான் இருக்குது. 1159 872% எடுத்து 3 கல்லூரிக்கு அடுத்து 24வது பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே போகணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். எடுத்தோன்னே அண்ணா யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்க நிறைய பேர் உள்ளே போயிடுறீங்க. பட் அங்கே பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்பேரபிளாக 24வது இடத்துல இருக்குங்கிற ஒரு வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் அடிக்கடி சொல்லுவோம். ஸோ அதுவுமே 905 647 பேர் 71%. ஸோ அதனால நான் அடிக்கடி சொல்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜில் 4 காலேஜ் தான் ஒரு ஆள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 காலேஜ் 8 காலேஜ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு என்னோட எல்லா வீடியோக்களையும் கொடுத்துருக்கேன். ப்ரூஃப் இங்கே இருக்குங்க, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகரில் இருக்கக்கூடியது 591 பேர் மொத்தம் 424. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிற இன்னொரு பாயிண்ட்டுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. பட் அதனால் காலேஜ் சரியா இல்லையா அப்படின்னா நல்லா அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அனானிஸில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரீசனபிளாக நல்ல ஒரு கோச்சிங் இருக்குது, நல்ல ஒரு டீச்சர் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் இது ஒரு ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக புதுசாக ஆரம்பித்த கல்லூரி தான். 1080ல் 758 70.19 70%. அதனால் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் சொல்லும்போது ஸ்ரீரங்கம் நம்ம பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே சென்ட் ஜோசப் நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா கவுன்சிலிங் பாயிண்ட்ல சென்ட் ஜோசப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓல்டு மகாநகர் காலேஜ்னு சொல்லி நீங்கள் சாய்ஸ் ஸ்பெல்லிங்கில் போட்டுருவீங்க. ஆனால் இது 29வது இடத்துல கூடிய நான் அட்டானமஸ் காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஸோ நல்லா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இதுக்கு தான் நம்ம போன வீடியோவில் சொன்னோம், காலேஜ் பேரை வச்சு போட்டுறாதீங்க, காலேஜ் கோடை வச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இது நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் 29 மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 200-250 காலேஜ் கீழே இருக்குதுங்க. பட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். நம்ம டாப் 50 காலேஜ் மட்டும் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களே பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க. இருந்தாலும் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது 1616ல் 1088 பேர் 67% எடுத்து 32வது பொசிஷன் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பெட்ரோ டெக்னாலஜி. ஸோ பெட்ரோகெமிக்கல் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது. 495 ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆனதில் 328 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் 66.26. ஸோ இதுவுமே பெட்ரோகெமிக்கல் படிக்கிறது ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோகெமிக்கலுக்கு பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து தமிழ்நாட்டிலே இந்த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஜேசிடி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் என்பிஓ வாங்கியிருக்காங்க. ஸோ பெட்ரோகெமிக்கல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டில் போகணும்னா இங்கே போகலாம், பிரைவேட்டில் வரணும்னு சொன்னால் ஜேசிடி இன்ஸ்டியூஷன் எடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டானிஷ் அஹ்மத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ 735 பேர் படிக்கிற 485 பேர் 65% வாங்கியிருக்காங்க. இவங்களுமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ் வைஸில் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ், நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களும் அட்டானமஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ், நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை பார்த்தீங்கன்னா 1030ல் 677 பேர் 65% எடுத்து 36வது பொசிஷனில். அதே மாதிரி மிஸ்ரிமால் நவாஜி முனோத் ஜெயின் காலேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக நான் இந்த காலேஜ் பற்றிலாம் கேள்விப்பட்டது இல்லைங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 914 402 65% எடுத்திருக்காங்க 37வது இடத்துல. அஞ்சரைமல் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது
கோயில்வெனி நீடாமங்கலம் போகிற வழியில் இருக்கும். நல்ல ஒரு இதுவும் வந்து அந்த ஜோனில் ஓரளவுக்கு நீங்கள் நான் அட்டானமஸ் எடுக்கணும்னா இது ஒரு நல்ல கேம்பஸ். 65% வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ் 1031 பேரில் 662 64% எடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா 39வது இடத்துல. எஸ்ஆர்எம் டிஆர்பி காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய கேம்பஸ், இதுவுமே வந்து எஸ்ஆர்எம் குரூப்போட குரூப் 2099 பேர் மொத்தம் அப்பியர் ஆனதில் 1346 பேர் பாஸ் பண்ணி 64% வாங்கிட்டு 40வது இடத்துல இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜ் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா 41வது இடத்துல. அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா 42வது இடத்துல. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 43வது இடத்துல. பாரதி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் புதுக்கோட்டையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44வது இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் இருக்கிறது, அதாவது போடி நாயக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 61% வாங்கி 45வது இடத்துல. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 61.8, அதாவது இருக்கிறதுக்கு வந்து 0.1% தான், பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் இப்போ நீங்கள் தேனி போனாலும் சரி தர்மபுரி போனாலும் சரி தாராளமாக எடுத்துக்கலாம். 46வது இடத்துல இருக்காங்க. ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவாரூர் இருக்கக்கூடிய காலேஜ் 61%, 61.5, 47வது இடத்துல. வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 49வது இடத்துல. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்தில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 60% வாங்கி 50வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த 50 காலேஜஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்கு கீழே அப்படியே பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்க நிறைய காலேஜஸ் வந்து சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. 50% கீழெல்லாம் ஒரு கேம்பஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. அதாவது ஒரு பசங்க சேர்றதில் 50 பேர் தான் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கே வந்து இருக்காங்க, மிச்சம் இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ என்ன இருக்கக்கூடிய கண்டிஷனில் அரியர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாலே பிளேஸ்மெண்ட்ஸில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 50% கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் கல்லூரி, ஊட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரி, கரூரில் இருக்கக்கூடிய கல்லூரி, இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நான் பர்ஃபார்மிங் அல்லது ஸ்லைட்லி பர்ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நான் வந்து என்னுடைய இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ எந்த கல்லூரி நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இல்லைங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகள் அப்படின்ற பாயிண்ட்ல வரும்பொழுது கிட்டத்தட்ட 24%, 25% இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கல்லூரிகள்லாம் நம்ம வந்து பாஸ் பர்சன்டேஜில் நம்ம அப்ளை பண்ணும்போது தெரியாமல் எங்கேயாவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த லிஸ்ட்டுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் கூடிய கல்லூரிகள் தான் நிறைய ஏஜென்சிஸ் வந்து விளையாடுவாங்க, நிறைய அறக்கட்டளைகள் வந்து விளையாடுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் கிராமங்களில் நீங்கள் இருந்திருப்பீங்க, இங்கே போனால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரியான கல்லூரிகள் லிஸ்ட்டில் தான் உங்களை மேக்ஸிமம் சேர்த்து விட ட்ரை பண்ணுவாங்க. உண்மையிலே ஒரு அறக்கட்டளை உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க் இருந்தால் நல்ல கல்லூரியில் வந்து சீட் வாங்கி கொடுப்பாங்க. ஆனாலும் உங்களுடைய பணம் கட்ட முடியாது, ஏழ்மை காரணம், வேறு ஏதாவது காரணங்களால சில கல்லூரிகளை உங்களுக்கு சுட்டி காட்டி சுமாரான கல்லூரியில் சேர்த்து விடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எந்த கல்லூரி நம்ம குறை சொல்லணுங்கிற ஒரு பாயிண்ட்ல சொல்லலை, பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கல்லூரியில் அகடமிக் பர்ஃபார்மன்ஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அகடமிக் நல்லா இருக்கணும், ப்ராக்டிக்கல் லேர்னிங் நல்லா இருக்கணும், ஒபீடியன்சி அல்லது வந்து செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதுக்கப்புறம் தான் பிளேஸ்மெண்ட்ஸ். இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். பட் எல்லாருமே பிளேஸ்மெண்ட்ஸ் நோக்கி நீங்கள் பயணித்ததுனால பிளேஸ்மெண்ட்டே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பேக்டோர் என்ட்ரி பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது நிறைய இடத்துல நடந்துருக்குது. ஸோ போடக்கூடிய போஸ்டர்ஸ் லிஸ்ட் இதெல்லாமே ஒரிஜினல் பிளேஸ்மெண்ட்ஸ் தானா, ஒரிஜினலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அப்படி இல்லை. பல கல்லூரிகள் இதில் வந்து வேறு மாதிரியான ரூட்டை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் இந்த வீடியோவில் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ காலேஜ் செலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சில கல்லூரிகள் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 155 பேர் பரீட்சை எழுதுனதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3 ஸோ நம்பர் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது இருக்க ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்காங்க. கல்லூரி தேர்வில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்து அட்டானமஸ் கல்லூரிகளுக்கும் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் கொடுக்க போகிறோம். எந்த ஜோனில் எதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். வெறும் போஸ்டர்ஸ் நம்பியோ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் திருப்பி சொல்கிறத வச்சியோ ஒரு கல்லூரி நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்க சுயநலமாக இருக்குமே தவிர உங்களுக்கான நன்னலமாக இருக்குமா, பொதுநலமாக இருக்குமானா அதில் சில கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க மக்களை. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.